டேய் ஷேர் மார்க்கெட்ல நானும் 10,000 போட்டேன், பிரைஸ் 10,000 போட்டாரா. அவருக்கு அமௌண்ட் டபுள் ஆயிருச்சு, எனக்கு நான் போட்ட அமௌண்ட் எல்லாமே போச்சு. எப்படிடா மணி? அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க யூகிடி மூலியமா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதை பத்திலாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு, ஹை ரிட்டர்ன்ஸ் வாங்கினாரு. நீ இதெல்லாம் தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாஸ் தான் ஆகும். டேய் அப்ப முதல் அதை பத்தி சொல்றா, என்னங்கறத தெரிஞ்சுக்கிறேன். மணி, மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறல அந்த மெத்தடுக்கு பேர் தான் யூகிடின்னு பேரு. இப்போ அந்த யூகிடில நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. போன முறை பரதீஷனுக்கு வந்து லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, இதை பத்திலாம் சொல்லியிருப்பேன். இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன, மல்டி கேப்னான்றத பத்திலாம் சொல்றேன். இதை கேட்டுட்டு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன பத்தியா அந்த வீடியோ லாஸ்ட்ல போறோம், அதையும் பார்த்துக்கோ, உனக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். கண்டிப்பா பாத்துறேன்டா. இப்போ இது என்னங்கற தெளிவா சொல்லு. மணி, இப்போ நீ மல்டி கேப்பை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்க, செபியோட ரூல்ஸ் படி 75% வந்து யூகிடில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ யூகிடினா என்ன, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் யூகிடில கீழே தானே வருது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ லார்ஜ் கேப்னு எடுத்தா கம்பல்சரி 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி மிட் கேப்ல 25% கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்மால் கேப்லயும் 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது 75% வந்து இந்த மூணுத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். மிச்சம் இருக்க 25% வந்து டெப்ட் இல்லை ஹைபிரிட் அப்படி இல்லை வந்து இந்த ஈக்விட்டி சொன்ன பார்த்தீங்களா, லார்ஜ் கேப்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 நீ வாங்கிக்கலாம். அதே மாதிரி மிட் கேப்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10ன்றது போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே கூட நீ போட்டு வாங்கிக்கலாம். ஆனால் கம்பல்சரி 75% நீ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். நான் சொன்னல இந்த 25 இதுவும் கம்பல்சரி பண்ணிடணும். இதான் வந்து மல்டி கேப். இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாரு. இப்போ உன் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கு. இப்போ நீ மல்டி கேப்ல சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறனா, செபியோட ரூல்ஸ் படி 75%, லார்ஜ் கேப்ல 25 ரூபான்றது போடணும் நீ கம்பல்சரி. அதே மாதிரி மிட் கேப்ல 25 ரூபான்றது போடணும். அதே மாதிரி ஸ்மால் கேப்ல 25 ரூபான்னு போடணும். அதாவது 75% வந்து 100 ரூபாய் நீ இன்வெஸ்ட் பண்ணிட்ட செபியோட ரூல்ஸ் படி. மிச்சம் இருக்க 25%, அதாவது அந்த 25 ரூபா வந்து நீ லார்ஜ் கேப்ல மறுபடியும் போறதா இருந்தாலும் போடலாம். அப்படின்னா வந்து டிப்ட் ஹைபிரிட் இந்த மாதிரி வேற எதுலனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுதா உனக்கு? நல்லா புரிஞ்சுடா. இப்போ சொல்றேன் கரெக்டான்னு பாரு. இப்போ நான் மல்டி கேப்ல பணம் போட போறேன்னு வச்சுக்கவேன், அதுல 75% வந்து ஈக்விட்டியில போடணும். அந்த ஈக்விட்டிலேயே லார்ஜில் 25%, மிட்ல 25%, ஸ்மால்ல 25% போடணும். கணக்கு பண்ணி பார்த்தா 75% வந்துருச்சா? அப்ப மிச்சம் இருக்க 25% என் இஷ்டப்படி எதனாலும் போட்டுக்கலாம். கரெக்டா? சூப்பரா புரிஞ்சுட்டு மணி. அடுத்து வந்து ஃப்ளெக்ஸி கேப். இப்போ நீ ஃப்ளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்க, இப்போ செபியோட ரூல்ஸ் படி 65% அமௌண்ட் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, ஃப்ளெக்ஸி, அதாவது இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது. இப்போ நம்ம முன்னாடி சொன்னல மல்டி கேப்ல வந்து கம்பல்சரி லார்ஜ் கேப்ல 25% போடணும், மிட்ல 25 போடணும், ஸ்மால்ல 25 போடணும். அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல கிடையாது. 65% தான் போடணும். அது நீ எதுல வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ்லேயே வந்து 65 நீ போட்டுக்கலாம், இல்ல லார்ஜ்ல வந்து 30 போட்டுட்டு மிட்ல 30 போட்டு ஸ்மால்ல 5% போட்டுக்கலாம். இல்ல நான் வந்து எல்லாத்துலயுமே 20 20 25 இப்படின்னு சொல்லி நீ போட்டுக்கலாம். உன் இஷ்டப்படி ஃப்ளெக்சிபிளா போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸி கேப். இப்போ மிச்சம் 35% இருக்கு பார்த்தியா, அதாவது 65% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் கம்பல்சரி ஈக்விட்டில. மிச்சம் இருக்க 35% வந்து நீ டெப்ட்ல போறதா இருந்தாலும் போடலாம், இல்ல நான் வந்து மறுபடியும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதா கூட பண்ணிக்கலாம். ஓ, இப்போ ஃப்ளெக்ஸில பணம் போடுறேன் அப்படின்னா ஈக்விட்டியில கண்டிப்பா 65% போடணும். ஆனா அந்த 65% லார்ஜ்ல வந்து 5, மிட்ல வந்து 30 இந்த மாதிரி பிரிச்சு கூட போட்டுக்கலாம். கரெக்டா இந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு கிடையாது. கரெக்டா? கரெக்டா மணி. இதெல்லாம் சரிடா பி. இப்போ நான் மல்டி கேப்ல பணம் போட்டா கரெக்டா இருக்குமா, இல்ல ஃப்ளெக்ஸி கேப்ல பணம் போட்டா கரெக்டா இருக்குமா, யார் இதுல போட்டா கரெக்டா இருக்கும்? சொல்றேன் மணி. இப்போ உனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஹை ரிஸ்க் எடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து தாராளமா மல்டி கேப்ன்றது சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து லார்ஜ் கேப்ல 25% கம்பல்சரி போடணும், மிட்லயும் 25 போடணும், ஸ்மால்லயும் 25 போடணும். இப்போ ஸ்மால் கேப்ஸ்ல எடுத்தா ரொம்ப சின்ன கம்பெனிஸ் தான், அதுக்கு வந்து ரிஸ்க்ன்றது ரொம்ப அதிகம். கீழே வந்துச்சுன்னா மொத்தமா போயிடும், இல்ல அது மேல வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ஸோ இப்போ மல்டி கேப்ன்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், அதே மாதிரி உனக்கு வந்து ஹை ரெவன்யூவும் கிடைக்கும். ஓ, அப்ப ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பான்னு சொல்றாங்களா, மல்டி கேப் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வர? கரெக்டா? அதே மாதிரி சில பேர்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, வந்து எனக்கு லோ ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் போதும், ஆனா வந்து எனக்கு பெருசா அந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, என் பணம் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா வந்து ஃப்ளெக்ஸி கேப்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கம்பல்சரி மிட்ல போடணும், ஸ்மால்ல போடணுன்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பொதுவாகவே ஃப்ளெக்ஸி கேப்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்லாம், இப்போ நீயா போறதுன்னு ஒன்று இருக்கு, ஃபண்ட் மேனேஜர் போறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் குத்தனா ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து உன்னோட ஃபண்ட் எல்லாம் எதுல போறதுன்னு சூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸினால வந்து பொதுவாக ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப்ல பெரிய அமௌண்ட்டா போட்டுருவாங்க. இப்போ அதுல அப்படி போட்டுட்டாங்கன்னா வந்து உனக்கோட ரிஸ்க்ன்றது ரொம்பவே குறைச்சலா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்ல இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் தான் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கும். இப்போ இந்த லார்ஜ் கேப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்றது அவ்வளவு சீக்கிரத்தில் கீழே விழுகாது. அப்படியே விழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க்ன்றதும் இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு ஷேர் 100 ரூபான்னு வச்சுப்போமே,
வச்சுக்கோமே. சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அதோட ஷேர் வந்து 95 ரூபாய் 98 ரூபாய் அப்படி குறையுமே கண்டி ஒரேடியா வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு இறங்கிடாது. ஸோ அதனால ஃப்ளெக்ஸி பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் மணி. இப்போ விஷயம் என்னன்னா வந்து மல்டி கேப்ல உன்னோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா அதை லாங் டேர்ம்ல பண்ணும்போது, அதாவது ஒரு 5 to 7 years பண்ணும்போது உனக்கு நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸோட அனலிட்டிக்ஸே பார்ப்போமே. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் வேல்யூஸை பார்ப்போம். 5 இயர்ஸில் அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாங் டேர்மில் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஒரு ஷேரோட வேல்யூ 176 ரூபாய் அப்படின்னு இருக்குது. இப்போது 2020 பார்ப்போமே. 2020 வந்து 196, கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2021 186 ரூபா இருக்குது. ஒரு 10 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. இப்போது 2022 பார்ப்போமே. 2022 490 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அந்த ஷேரோட வேல்யூ. 2023 பார்க்கும்போது 615 ரூபா. 2024 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் வந்திருக்கு. சரி, 2024 பார்ப்போம். இப்போ 2024 977 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மடங்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2019 176 ரூபா இருந்த ஒரு ஷேர் 2024 977 ரூபா. அதாவது 5 இயர்ஸில் இந்த க்ரோத்துக்கு வந்திருக்கு. ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ இப்படி தான் வந்து க்ரோத்ன்றது இருக்கும். இப்போது இந்த 977 கம்மி கூட ஆகலாம். ஆனால் வந்து நீங்கள் 2019 அதாவது 2019 வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா 176, அந்த அளவுக்கு இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்படி தான் வந்து லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வர ரெவன்யூ வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும். விஷயம் என்னடா மணி, இப்போ மல்டி கேப் சூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு ஹை ரிஸ்க் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இல்லை, ஹை ரிட்டர்ன்ஸ் வரணுன்றவங்க வந்து மல்டி கேப்பை சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பணம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், லோ ரிஸ்க்காக இருக்கணும், லோ ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்லன்றவங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈக்விட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு இதை பற்றிலாம் இப்போ கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதை பற்றியும் பின்னாடி அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் கிடைக்கும்டா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஆக்சுவலாக, ஆனால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாலேஜ் அதை பற்றி இல்லாமே வந்து அவங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஃபண்ட் மேனேஜர், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவரே செஞ்சிருவார். இப்போ எந்த ஃபண்டு ஒர்க் ஆகுது, எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட பின்னாடி எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரே பார்த்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. நமக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. இல்லை நம்மளா போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ராமணி. அதே மாதிரி இப்போ ஃபண்ட் மேனேஜர் போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ போடும்போது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை நானே தான் போகிறேன்னும் போது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனி இப்போ எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இப்படி மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போட்டோன்னா உனக்கு லாஸ் ஆகாராமணி. சரி ராபி, இந்த மல்டி கேப்பு ஃப்ளெக்ஸி கேப்பை பற்றிலாம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த லார்ஜு ஸ்மாலு மீடியம்லாம் சொன்னீல, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் போட்டுருவீல? இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருந்தா மணி. மறக்காமல் பார்த்துட்றேன். அப்புறம்டா பிரகதீஷன் ஏதோ BMW கார் வாங்கியிருக்காமே. ஆமாடா, 1.5 கோடியா? 1.5 கோடியா? Rolex minna, tonna vou te peça, jelly champagne ponga.